பிறர்க்கின்னா முற்பகல் செஞ்சீங்கன்னா தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும். நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க போன ஆட்சியில? சும்மா சாதாரணமா சோசியல் மீடியால போஸ்ட் போட்டவங்களும் தூக்கி தூக்கி உள்ள போட்டீங்கல்ல, என்ன பண்ணீங்க? இன்னைக்கு பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள் உண்ணாவிரதம் இருந்து பாரு தியாகச்சம்மல்ல போறாரு கைதாகின்னு கேவலமா கேடு கட்டத்தனமா ஆபாசமா பேசி இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. இது என்ன பெருமையா உங்களுக்கு? இதையும் திமுக காரங்க சொல்லுவாங்க பாருங்க, பாருங்கள் ஐயோ எங்கள் இளவல் ஜெயிலுக்கு போயிட்டாரு. எதுக்கு போனாரு? ஒரு தோல்வி கொடுத்து ஒரு அடி கொடுத்து கடவுள் ஓரமா உட்கார வைக்கிறாருல்ல, அப்பதான் தெரியும் நம்ம போன ஆட்சியில் என்னென்னலாம் பண்ணோம். இன்னைக்கு அதெல்லாம் நமக்கே நடக்குது. நம்ம எப்படிலாம் அவங்கள அடக்குமுறை பண்ணோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கே இது நடக்குது. இப்படிலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பார்ல, யோசிச்சுட்டு அப்புறமா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க, எடுத்துட்டு பேசுவார். அது யாரா இருந்தாலும் அது அவங்க பர்சனலுங்க. அது அவங்க போய் டீல் பண்ணிக்க போறாங்க. அவங்க மனைவி கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காங்க, அது போயிட்டு இருக்கு. நீங்க யார உத்தம அதுல போய் நீ உட்காந்து தலையிட? நீங்க ஒழுங்கா ரொம்ப அதை பேச உங்களுக்கு யோகினா அதை முதல்ல நீங்க சொல்லுங்க. போன ஆட்சியில உட்காந்து ஸ்டாலின் அவர்கள் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தார்ல, சத்துணவு சாப்பிட்றதுக்கு ரீல்ஸ், ஸ்கூல் பசங்க 2 பேர் கூட சேர்ந்து ரீல்ஸ் தானே போட்டுட்டு இருந்தாரு. அதான் இது. அதுக்கப்புறம் போய் நின்றுக்கிட்டு குடுன்னு 2 பேர் ஓடி வந்து, சார் நல்லா சூப்பரா ஆட்சி பண்றீங்க சார் அப்படின்னு ஒரு ரீல்ஸ். அதுக்கப்புறம் இவங்க பிராமணர்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொன்னோன்னா ஒரு பிராமின் அப்படியே குறுக்க வந்து, சார் ரொம்ப என்ன ஆட்சி பண்றேன், ரொம்ப இது பண்றேன், சேமமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமின் உட்கார்ந்துருக்க மாதிரி ரீல்ஸ். அடுத்து இப்ப கூட ரீல்ஸ் போட்டாங்களே, உங்களுக்கு கூட கேமரால ஆங்கிள் வச்சா பத்தாது, ட்ரோன்ல ஆங்கிள் வச்சு உங்களுக்கு ரீல்ஸா போடணும். அந்த அளவுக்கு தாவேகால பைத்தியம் முத்தி திரியிறாங்க. சரி என்ன பண்ண முடியும்? நமக்கு வந்ததெல்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் என்ன பண்ணணும்? ஐயோ சாமிகளா, ஆண்டிக்கு வச்சது 5 குருடாடா அப்படிங்கிற மாதிரி. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளரான சுமதி மேகவர்ணம் மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். இப்போ உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ தமிழ்நாடே ரொம்ப பதட்டமா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு டபுள் மீனிங்ல பேசிட்டாருன்றதுக்கு அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன எத்தனை பேர்த்த மேம் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண முடியும்? அப்புறம் இதை நீங்க எப்படி டபுள் மீனிங்ல பேசிட்டாருன்னு எப்படி நீங்க அதை சாதாரணமா கடந்து போறீங்கன்னு எங்களுக்கு புரியல. நீங்க இவர் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஏதோ ஒரு 3ஆம் தர பேச்சாளர், 4ஆம் தர பேச்சாளர்னா பரவாயில்ல. ஒரு எதிர்கட்சி தலைவருங்க இவரு. தன்னோட பொறுப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது இல்லாம மேடையில ஏறி கேவலமா பேசுறது. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப நீங்க போன எலெக்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது. அப்ப சசிகலா அம்மையார கேவலமா நீங்க பேசுனது, காலுக்குள்ளேயே பூந்துட்டாரு, உள்ள பூந்துட்டாருன்றத பேசுனது, முட்டையை தூக்கிட்டு தெரிஞ்சீங்க, செங்கலை தூக்கிட்டு தெரிஞ்சீங்க. அப்ப எந்த பொறுப்புலையும் இல்ல. அப்புறம் எம்எல்ஏ ஆனீங்க, அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனீங்க, அப்புறம் துணை முதலமைச்சர் ஆயிட்டீங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறீங்க நீங்க. அப்ப நீங்க போய் ஒரு மேடையில பேசும்பொழுது என்ன வார்த்தைகளை யூஸ் பண்றோம், எவ்வளவு கண்ணியமா பேசணும் அப்படின்றது ஒண்ணு இல்லையா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன வேணா பேசிட்டு போவீங்க. இதைதான் சொல்லுவாங்கல்ல, பிறர்க்கின்னா முற்பகல் செஞ்சீங்கன்னா தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும். நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க போன ஆட்சியில? சும்மா சாதாரணமா சோசியல் மீடியால போஸ்ட் போட்டவங்களும் தூக்கி தூக்கி உள்ள போட்டீங்கல்ல, என்ன பண்ணீங்க? இன்னைக்கு பாத்தீங்களா உங்களுக்கு? நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னு. இன்னைக்கு சும்மா நான் தமிழ்நாடு போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ண வருது. பார்த்தா உள்ள உட்காந்துட்டு வரமாட்டேங்கிறாரு. இவர் மாசம் பாத்தீங்கன்னா எங்க காலை கடன் கழிச்சுட்டு இருக்காருங்க. காலை கடன் எங்க இல்ல வெக்கமா இருக்காது. ஏங்க ஒரு போலீஸ் வெயிட் பண்றாங்கன்னா அவரு சார் நான் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா திமுக சேர்ந்தவங்களாம் உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது, பெரிய கலவரத்தை ஈடுபடுறது, பேரிகார்டை தள்ளுறது, போலீஸ் இது பண்றது. என்ன அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? பெண்களை கேவலமா இழிவா பேசிட்டு ஒரு மேடை ஏறி வெளியில சொல்ல கூட அசிங்கமா இருக்குங்க. இதெல்லாம் இவர் இதை சொன்னாருன்னு நமக்கு சொல்லவே அசிங்கமா இருக்கு. அதை எப்படி ஒரு மேடையில பேசுறாங்கன்னு புரியல. அப்ப எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான உங்க மனநிலை. இப்ப பெண்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொது வழியில இருக்க பெண்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே இவரோட நண்பர்களா இருக்கிற நடிகையை பத்தி பேசுனா உடனடியா எப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க? ராதாரவி அவர்கள் மேலேயே நடவடிக்கை எடுத்து திமுக தூக்குனீங்க. அப்போ உங்களுக்கு வேணும்னா ஒருத்தவங்க, வேணானா அவங்களை நீங்க என்ன வேணா கேவலமா பேசுவீங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது திமுகவுக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னாவே கேவலமா பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட ஜீன். அது அவங்களுக்கு ஜெனட்டிக்கா வருது. அதே போல அடுத்த கருணாநிதி மாதிரி இவர் உருவாயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே கைது செஞ்சுட்டு போகும்போது அவர் சொல்றாரு, மடை மாற்றத்துக்காக என்ன கைது செய்யறாங்க, நான் பேசாத பேச்சுக்கு இந்த மாதிரி பொய் வழக்கு என் மேல போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. பேசாத பேச்சுன்னா அவர் பேசினதான் எல்லாமே ரெக்கார்ட்ல தானே இருக்கு, லைவ்ல தானே எல்லாரும் பார்த்தோம். என்ன பேசாம போயிட்டாரு? அங்க எதுக்கு அந்த பொண்ணோட நடிகையோட பேரை சொல்லி கத்துறாங்க? அதுக்கப்புறம் இவர் என்ன அந்த கமெண்ட் கொடுக்குறாரு? இதெல்லாம் பொது வழியில பேசுற பேச்சாங்க இதெல்லாம். ஏங்க இந்த தண்ணி போட்டுட்டு, நான் தான் தரையாதரோ சொல்லியிருக்கேன், இந்த தண்ணி போட்டுட்டு இந்த தெருவுல உட்காந்துட்டு ரோட்டோரமானு பேசிட்டு இருப்பானுங்கல்ல, அவனுங்க கூட இந்த ஒரு கேமரா எடுக்கிறோன்னா இந்த பேசலாம் நிறுத்திடுவாங்க. உங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த மீடியாவும் கவர் பண்ணிட்டு இருக்குன்னு. நேத்து ஃபுல்லா சாயந்தரம் பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியா ஃபுல்லா வச்சு உதயநிதியை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவரா இருக்கிற எல்ஓபியா இருக்க ஒருத்தர் இப்படி கேவலமா பேசுவாரா? இது என்ன மாதிரியான இது என்ன மாதிரியான அரசியல்? அப்ப தமிழ்நாட்டோட எல்ஓபி பெண்களை எப்படி அணுகிறாரு?
எப்படி கேவலமா பாக்குறாரு, ஒரு சிஎம்க்கு இந்த மரியாதை தான் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை பத்தி அங்க அவங்க நார்த் மீடியா ஃபுல்லா போட்டு உதயநிதி ஸ்டாலினை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு திமுக என்ன நினைச்சிட்டு இருக்கு, நம்ம தாத்தா காலத்து திமுக மாதிரி எங்கேயாவது ஒரு தெருமுக்குள்ள ஒரு மீட்டிங்கை போடுவோம், எல்லார பத்தியும் கண்டபடிக்கு கெட்ட வார்த்தையில திட்டுவோம், எல்லாம் பண்ணிட்டு கிளம்பி வந்துருவோம். மிஞ்சி போனா நியூஸ் பேப்பருக்கு ஒரு போட்டோ தான் எடுப்பாங்க. இன்னும் பிரச்சனையாயி அப்படியே கசகசன்னு வெளியில வந்துச்சு அப்படின்னா அப்படியே அந்த பேச்சை மாத்தி உள்டாவா கருணாநிதி சொன்னார்ல, இந்துக்கள்னா திருடன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸ் போட்டு பிரச்சனையான என்ன சொன்னாரு, இந்துக்கள்னா என் இதயம் திருடும் கவர்ந்த திருடன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல வெக்கமே இல்லாம. அப்போ அந்த மாதிரி இவரும் பேசிட்டு அப்புறம் நான் காவேரியில வர தண்ணிய சொன்னேன் அப்படின்னாரு. அப்போ தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்க வந்து தொண்டர்கள் வந்து ஏதோ கத்துறாங்க, நடிகை பேரை சொல்றாங்கன்னா ஒன்னி வேற அதை கண்டுக்காம விடணும், இல்ல கண்டிக்கணும், அதை பேசக்கூடாது. நாளைக்கு உதயநிதி அவர்களை பத்தி பேசும்பொழுது இவர் மேல இவரோட லிங்க் ஆகி வச்சிருந்த நடிகைகள் பேர்லாம் சொன்னா இவர் ஒத்துப்பாரா, இவரை பத்தி சத்தம் போட்டு அவர் விடுவாரா? என்ன மாதிரி அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க? அப்ப நீங்க யாருமே உங்களோட தனி மனித வாழ்க்கையில வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறதே கிடையாது. அதை பத்தி பேச உங்களுக்கு யோகியதே கிடையாது. அப்புறம் நீங்க என்ன யோகிய சிகாமணி மாதிரி அடுத்தவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க? இங்க யாரோட பர்சனல் லைஃப் இங்க யாருக்கும் தேவை கிடையாது. தமிழக மக்கள் பல முறை தெளிவா அதை நிரூபிச்சுட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களையும் சரி, ஜெயலலிதா அவர்களையும் சரி, நீங்க இவ்வளவு பர்சனல் அட்டாக் பண்ணீங்க. கருணாநிதி அவர்கள் ஓப்பனாவே தனக்கு மனைவி துணைவி இருக்குன்றது சொன்னாரு. அண்ணா அவர்கள் வந்து நான் ஒன்னும் முற்றும் துறந்த முனிவன் இல்ல, அவ ஒன்னும் படிதாண்டா பத்தினி இல்லைன்றதே ஓப்பனா டிக்ளேர் பண்ணாரு. ஒருத்தவங்களோட அவருக்கு வந்து இல்லீகலா அஃபேர் இருக்குன்றத. அப்படி இருந்தும் கூட மக்கள் ஏன் அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் என்ன சொன்னாங்க, உன் தனி மனித வாழ்க்கை அந்த குப்பை எனக்கு தேவையில்லை, நீ கெட்டு போ, எனக்கு தேவை நீ இங்க நல்லாச்சு கொடுப்பியா, இங்க மக்களுக்கு நல்லது செய்வியா, மக்கள் தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக நிப்பியா, அதை தான் அவங்க பாக்குறாங்க. எங்க திரும்பினாலும் லஞ்சம், ஊழல், போதை, ட்ரக்ஸ், சொல்ல முடியாத அளவுக்கு. இந்த பாருங்க, இந்த ராமேஸ்வரத்துல இந்த விஜய் படத்துல வந்து விஜய் சேதுபதி ஒரு தனியா ஒரு வீடு வச்சு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மெத்து இதெல்லாம் தயாரிப்பாங்க பாருங்க. அதே மாதிரி ராமேஸ்வரத்துல ஒரு இடத்துல வீட்டுல உட்காந்து அவ்வளவு மெத்து வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப போயிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்போ நீங்க எப்படி தமிழ்நாட்டை வந்து போதை கலாச்சாரம், போதை கும்பல் மாஃபியாவோட ஒரு ஹப்பா மாத்தி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு இளைஞர்களோட வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாய் உட்காந்துருக்கு. இன்னைக்கு எதிர்காலம், நீங்க 5 வருஷம் போன 5 வருஷம் திமுகவுக்கு போட்ட ஓட்டு ஒரு தலைமுறைக்கே இன்னைக்கு கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கீங்க. ஸ்கூல் பையன், காலேஜ் பையன்ல இருந்து எல்லாத்தையும். நீங்க இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆட்சியை பண்ணிட்டு உங்களுக்கு எதிர்கட்சியா இன்னைக்கு நீங்க வந்திருக்கதே மக்கள் பஞ்ச பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லாம தொடச்சு அனுப்பியிருக்கணும். இப்ப நீங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா வந்து உட்காந்துட்டு உங்களால தோத்ததை பொறுக்க முடியாம அப்ப ஆட்சியில உட்காந்துருக்கவங்கள என்ன கேவலமா வேணா பேசுவேன் அப்படின்னா, ஆட்சியில தப்பு நடக்குதா, குறை நடக்குதா, அதை நீங்க சுட்டி காட்டலாம். அதுக்குதான் நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்க. ஆனா யாரையும் கேரக்டர் அசாசினேட் பண்றதோ, பர்சனலா பேசுறதோ, நாகரிகம் இல்லாம தரக்குறைவா பேசுறதோ வந்து யாராலையும் ஏத்துக்க முடியாது. இனிமேலாவது திமுக வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்றத பாடம் கத்துக்கிறாங்களான்னு பாப்போம். ஓகே மேம், இந்த மாதிரி பேசியிருக்காரு ஒரு விஷயம் மேம். இருந்தாலுமே வந்து நான் பெயிலபிள் செக்ஷன்ல கூட வந்து போட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுதே மேம். அப்ப என்ன கைது செய்து உள்ள ஜெயில போகணுன்றதான் அவரோட எய்மா என்ன செய்வாங்கன்னு தெரியல. இனிமேதான் இந்த செக்ஷன்ல என்னென்ன பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது, அதே போல ஆபாசமா பேசுறது, பெண்கள் மேல வந்து பெண்களை பற்றி இழிவா பேசணும்னு ஒரு 5-6 செக்ஷன்ல இது பண்ணிருக்காங்க. இனிமேதான் அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஃபுல்லா வரும். அதுல 2 வந்து நான் பெயிலபிள்னு சொல்றாங்க. பார்த்தாலும் தெரியும், போற இடமெல்லாம் அப்படியே திமுக காரங்கெல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு என்னன்னா, எனக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா பொதுமக்களை 10 மடங்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றதான் திமுகவோட ஐடியாலஜி. அதனால இது எல்லாமே பண்ணுவாங்க. இதை பண்றது நல்லது. அப்பதான் பொதுமக்களுக்கும் தெரியும் எதுக்காக உதயநிதியை கைது பண்ணாங்க, உதயநிதி என்ன பேசினாரு, அப்ப எதுக்கு இப்படி ஒரு கேவலமா பேசினாரு அப்படின்றத மக்கள் காரித்து போவாங்கல்ல. உதயநிதி ஒண்ணு மக்கள் பிரச்சனைக்காக போராடி, ஆகா மக்களுக்காக போராடி 1 வாரம் 10 நாள் உண்ணாவிரதம் இருந்து பாரு தியாகச்சம்மல்ல போறாரு கைதாகின்னு இல்ல, கேவலமா கேடு கட்டத்தனமா ஆபாசமா பேசி இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. இது என்ன பெருமையா உங்களுக்கு? இதையும் திமுக காரங்க சொல்லுவாங்க பாருங்க, பாருங்கள் ஐயோ எங்கள் இளவல் ஜெயிலுக்கு போயிட்டாரு. எதுக்கு போனாரு? ஜெயிலுக்கு போறவங்க எல்லாரும் தியாகியா? ஜெயிலுக்கு போறவங்க எல்லாரும் பெரிய அரசியல்வாதி தலைவர், அரசியல் தலைவரா? என்ன காரணத்துக்காக போறீங்கன்னு இருக்குல்ல. அப்போ உதயநிதி அவர்கள் இனிமேலாவது பாடம் கத்துக்கணும். தேவையில்லாம எதிரில் இருக்கிறவங்களை பேசுறதுக்காக ஆபாசமா பேசுறது, எதிரில் இருக்கிற அரசியல் இருக்க பெண்களை கேவலமா பேசுறத வந்து ஒரு சும்மா அப்படி போற போக்குல பேசிட்டு போறத நிறுத்தணும். இனிமேலாவது இதுக்கு முன்னாடி ராசா அப்படிதான் பேசினாரு, இந்துக்கள்னாவே விபச்சாரி மகன்னாரு. அவர் மேல தமிழ்நாடு முழுக்க கேஸ் கொடுத்தோம். அப்ப திமுக ஆட்சியில இருந்ததுனால கேஸ் எங்கேயுமே ஃபைல் பண்ணல, நாங்க கண்டனம் தெரிவிச்சதோட நின்று போச்சு. அதே போல ராசா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அம்மாவை பத்தியும் கேவலமா பேசினாரு. அடுத்து இவர் உதயநிதி அவர்கள் பேசாத பேச்சே கிடையாது. பொன்முடி அவர்கள் என்ன பேசினாரு? இந்து மதத்தை பத்தியும் பட்ட நாமம் படுத்தா 10 நின்ன 5 பெண்களையும் இழிவுபடுத்தி இந்து மதத்தையும் இழிவுபடுத்தினாரு. அவரை சும்மா அப்படி கட்சியில இருந்து அப்படி நிக்கிற மாதிரி நிக்கிட்டு திருப்பி கூப்பிட்டு துணை பொதுச்செயலாளர் கொடுத்துக்கிட்டாங்க. அதனால இவங்களுக்கு இந்த பெண்கள்னாவே அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உடம்பு, பெண்கள்னாவே ஒரு ஆபாச பொருள் அப்படிங்கறதான் திமுகவோட ஐடியாலஜி.
அதை தான் உதயநிதி இன்னைக்கு இது பண்ணிருக்கு. பட் இருந்தாலுமே அவர் வந்து நாளைக்கு சட்டசபை நடக்கிறதுனால அவரை வந்து பேச்சை முடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கேஸை வந்து போட்டு உள்ள தள்ளியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்ல கேஸ். சட்டசபையில இவர் என்ன செய்வாரு? சட்டசபையில இவரு ஸ்கிரிப்டை வச்சு உட்காந்துட்டு பார்த்து படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த காவிரி நதிநீர் மன்றத்துக்கு வந்து ஒரு சட்டசபையில ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்க. சம்மந்தமே இல்லாம எந்திரிச்சு காவிரியோட நடுவர் மன்றத்தை வந்து அதுல இது பண்ணணும்னு ஒரு பாயிண்ட்டை சேருங்கிறாரு. எதுக்கு நடுவர் மன்றம்? ஆல்ரெடி அங்க வந்து நதிநீர் ஆணையமே அமைச்சாச்சு. நதிநீர் ஆணையம் அமைச்சு அங்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு என்ன சொல்லுதோ அதை கொடுத்தாகணும் அவங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படியே அவங்க முடியலன்னா நம்ம வந்து பிரதமருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த நதிநீர் ஆணையத்தை இது பண்ணுங்கன்னு சொல்லணும். நடுவர் மன்றத்தை எதுக்கு நீங்க வந்து இது பண்ண சொல்றீங்க? நடுவர் மன்றம்னா என்னன்னா, இங்க இருந்து ஒரு 4 பேர் அங்க இருந்து 4 பேர் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ். காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அதை வந்து சம்மந்தமே இல்லாம உதயநிதி சொல்றாரு. இவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி சேர்த்துக்கிறேன் இந்த பாயிண்ட். அப்ப இவங்க தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைவலியா இருக்குது இந்த திமுக. அப்ப இன்னைக்கு இவங்களுக்கு எதிர்கட்சியா இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த அரசியல் பண்ணணும்லாம் இல்ல. ஏதாவது ஒரு வகையில தாவேக்காவை குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். தாவேக்கா ஆட்சி நடத்த விடாம பண்ணணும். தாவேக்காவை ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் அங்க போய் நீங்க எதிர்கட்சி தலைவரா உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு காரியமுறைன்னு கோஷத்தை போட்டுட்டு வெளிநடப்பு பண்ண போறீங்க. அதான் செய்யறீங்க. அங்க போய் நின்று அப்படியே ஆக்கப்பூர்வமா அப்படியே அலசி ஆராய்ச்சி புள்ளி ஒருத்தோட பேசிட்டு வர அவரு. அதனால இவரை தூக்கி உள்ள வச்சிட்டாங்களாமா? இப்படியே வேற உருட்டிட்டு தெரியுறாங்களா? பட் இருந்தாலுமே இப்போ பையனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்குமே நம்ம பேசுற இந்த தருணம் வரைக்குமே ஸ்டாலின் அவர்கள் எந்த விஷயத்தையுமே பேசாம அமைதியா காத்திருக்காரு. என்ன ரீசன்? அவர் பாவம் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. அவர் என்ன செய்வார் பாவம்? ஏற்கனவே அவர் அந்த குளத்தூர்ல தோத்ததே அவரால் ஏற்றுக்க முடியல. இவிஎம் மிஷின்ல பிரச்சனை அப்படி இப்படின்னு ஊட்டிட்டு திரியிறாங்க. இவிஎம் மிஷினுக்காக ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. வந்து செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, விவி பேட்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இவர் என்ன இளங்க வந்து இல்ல இவிஎம்ல பிரச்சனைங்கிறாரு. அப்ப திருப்பி உதயநிதி தொகுதியிலையும் என்னங்க அந்த இதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அங்க விவி பேட்ல இருந்து இவிஎம் மிஷின்லாம் செக் பண்ணுங்க. அப்போ உதயநிதி ஜெயிச்சது வந்து இவிஎம் மிஷின் கரெக்டு, அதே ஸ்டாலின் தோத்தது வந்து இது இவிஎம் மிஷின் தப்பா? என்னங்க உங்க ஐடியாலஜி? அப்போ இவங்க இந்த அதிர்ச்சியில் இது வந்து ஸ்டாலினுக்கு வந்து பூசு கிடையாது. கருணாநிதி அவர்கள் கைதானப்ப கூட இந்த ஒரு கைது ஞாபகம் இருக்கா? ஐயோ கொள்றாங்களேன்னு கத்திட்டு ஜெயலலிதா இருந்தப்போ கைது பண்ணாங்க. அப்பையும் ஸ்டாலின் அவர்கள் எதுவும் பேசல. அவர் சென்னையில இல்ல, தலைமறைவாயிட்டாரு. எங்கேயோ போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாரு. எங்க இருக்காருன்னே தெரியல. இருந்தா கண்டிப்பா அவரையும் அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா தூக்கியிருப்பாங்க அப்படின்றதுனாலதான் அவர் தலைமறைவாயிட்டாரு. இப்ப தலைமறைவுல ஆக மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. அவர் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த அமைதியா, அதாவது ஒருத்தர் அப்படியே பதவின்னு அந்த ஆணவத்திலேயே அகங்காரத்திலேயே சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தன்னோட தப்புகள்லாம் தெரியாது. ஒரு தோல்வி கொடுத்து ஒரு அடி கொடுத்து கடவுள் ஓரமா உட்கார வைக்கிறாருல்ல, அப்பதான் தெரியும் நம்ம போன ஆட்சியில் என்னென்னலாம் பண்ணோம், இன்னைக்கு அதெல்லாம் நமக்கே நடக்குது, நம்ம எப்படிலாம் அவங்கள வந்து அடக்குமுறை பண்ணோம், இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கே இது நடக்குது அப்படின்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பார்ல. யோசிச்சுட்டு அப்புறமா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க, எடுத்துட்டு வந்து பேசுவார். ஓகே. அதே மாதிரி குஷ்பு அவர்கள் கட்சியை சேர்ந்தவர் வந்து இதை திரிஷாவிட்ட வந்து உதயநிதி ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. மன்னிப்பு கேட்டா சரியா போயிருமான்னு இதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா இந்த மாதிரி கேஸ் போடுவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. போட்டா நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுவாகவே திமுக அந்த மாதிரி பேசுறது என்ன நடந்தாலும் சரி அவங்க நடவடிக்கைலாம் எடுக்க. ஏன்னா போன 5 ஆண்டுகள் வந்து திமுக தான் ஆட்சியில் இருந்தது. நாங்க என்னதான் தமிழ்நாடு முழுக்க போய் கேஸ் கொடுத்தாலும் சரி, கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் புகார் கொடுத்தாலும் சரி, அந்த கேஸை எடுத்துக்கவும் மாட்டாங்க, அதில் எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், மன்னிப்பாது கேட்டு தொலையா, ஏன் அப்படி பேசுவ நீ அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நடக்கிறது தாவேக ஆட்சின்றதுனால கேஸை போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க இப்போ அவரை. அதனால திமுக வந்து இனி யோசிக்கணும், பேசுறப்ப கவனமா பேசணும். நடிகை திரிஷான்னு கிடையாது, அரசியல்ல இருக்க எந்த பெண்களையுமே பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகிதையும் கிடையாது, அருகதையும் கிடையாது, உங்களுக்கு உரிமையும் கிடையாது. இது அடிப்படை உரிமை. ஒரு பெண்ணை எப்படி பேசணுமோ, எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அப்படிதான் பேசணும். வீட்டு பொண்ணா இருந்தாலுமே பப்ளிக் பிளேஸ்ல வந்து அடி புடின்னு பேசுறது அதெல்லாம் பண்ண முடியுமா மரியாதை இல்லாம? அப்ப பெண்களுக்கு பொதுவெளியில என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு பெண்கள்னாவே ஆபாசமா பேசுறது. ஏற்கனவே சைதை சாதிக்கு வந்து குஷ்போகாவை அந்த மாதிரி பேசி வாங்கி கட்டிக்கிட்டு கதறி அழுது மன்னிப்பு கேட்டாரு. அப்ப பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அறிவு எங்க போச்சு? அப்ப இதே குஷ்போகா அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவர் மேல வழக்கு தொடுத்ததுனால நீ மன்னிப்பு கேட்கிற, இல்லைன்னா என்ன பண்ணுவ? இன்னும் 4 பெண்களை சேர்த்து பேசுவேன். அப்போ நீங்க நடிகைனா என்ன வேணா பேசலாம், அவ அரசியல்ல இருக்காளா என்ன வேணா பேசலாம், ஒரு ஐடி கம்பெனில இருக்காளா அவளை என்ன வேணா பேசலாம். நீங்க யார் அதை முடிவு பண்ணு? இப்ப பெண்கள் இன்னைக்கு அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் வச்சு அவங்க முன்னேறி வராங்கன்னா, இதே மாதிரி அரசியல்ல இருக்க ஆண்களை நீங்க பேசுவீங்களா? அதே சினிமால இருக்க ஆண்களை நீங்க இப்படி பேசுவீங்களா? அப்ப பெண்கள்னா மட்டும் உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரம்? அப்ப அந்த வாய் எப்படி அவ்வளவு துணிச்சலா பேசுது? அப்போ உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் இனி பெண்களை இப்படி இழிவா பேச மாட்டீங்க. அது யாரா இருந்தாலும் அது அவங்க பர்சனலுங்க, அது அவங்க போய் டீல் பண்ணிக்க போறாங்க, அவங்க மனைவி கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காங்க, அது போயிட்டு இருக்கு. நீங்க யார உத்தம அதுல போய் நீ உட்காந்து தலையிட? நீங்க ஒழுங்கா ரொம்ப அதை பேச உங்களுக்கு யோகினா அதை முதல்ல நீங்க சொல்லுங்க. இங்க வெளியில தெரிஞ்சவன் உத்தம, வெளியில தெரிஞ்சவன் மாட்டிக்கிறான், இது பண்ணிக்கிறான், வெளியே தெரியாதவன் உத்தமன்னு கலரை தூக்கிட்டு தெரியறான், அவ்வளவுதான். இங்க எல்லாரும் வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் நல்லவனுங்க, வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் அயோக்கிய பேலுக தான்.
புரியுதா? இந்த ஒரு புத்தகத்துல கூட எழுதியிருப்பார் ஜெயகாந்தன். அந்த மாதிரி இங்க யாரும் யோக்கியம் கிடையாது. யாரையும் பேசக்கூடாது. இன்னொருத்தவங்களோட பர்சனல் லைஃப, அதுவும் பொது வெளியில பெண்களை பேசுறத முதல்ல நிறுத்திக்கணும். திமுக இனிமேலாவது பாடம் படிக்கணும். இல்லைன்னா இன்னும் கடுமையான பனிஷ்மெண்ட் எப்பெல்லாம் பேசுறாங்களோ அப்பெல்லாம் தூக்கி இவங்களை பிடிச்சி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவங்க திருந்துவாங்க. ஓகே மேம். இது வந்து நம்ம தாவேக்கா ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது மேம், இப்போ பாஜக ஆட்சி இருக்கட்டும், அதிமுக ஆட்சி இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாருமே கைது பண்ணதில்லை. அப்போ தாவேக்கா ஆட்சி கைது பண்ணியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு தைரியமா செயல்படுறாங்களா என்ன? அதாவது காவல்துறை வந்து இப்ப இங்க சுதந்திரமா செயல்படுதுன்னு அர்த்தம் தமிழ்நாட்டுல. இதுக்கு முன்னாடி காவல்துறை முழுக்க முழுக்க திமுகவோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. எஃப்ஐஆர் கூட போட முடியாது. பெரிய லெவல்ல போராடி ஒரு எஃப்ஐஆர் போட வச்சுட்டா கூட அதுக்கு அடுத்த லெவலுக்கு அது மூவ் ஆகாது. சார்ஜ் ஷீட்லாம் இது பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே போட்டு வச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் வந்து போடுங்க வழக்கு தெரிஞ்சா. இப்ப கூட பாருங்க, அங்க அந்த தாவேக்காவோட அந்த ஒரு சின்ன ஒரு பொறுப்புல இருக்க பைரவின்ற ஒரு பொண்ணு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய லெவல்ல யாரோ அமைச்சரோ எம்எல்ஏவோ மாவட்ட செயலாளரோ அப்படிலாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஒரு மகளிர் அணி நிர்வாகி தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? யார் மேல எஃப்ஐஆர் போடுறாங்களோ வந்து வழக்கு பதிஞ்சா, ஏன்னா அங்கதான் நடந்துச்சு தஞ்சாவூர்ல. அப்ப அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்ப இவர் பதில் சொல்லணும்ல. அதுதானே சட்டம். இப்ப நானே நாளைக்கு விஜய் அவர்களே ஏதோ இது பண்றாங்கன்னா இவங்க போடுவாங்களான்றது ஒரு கேள்வி. தாவேக்கா நிர்வாகிகள் இனிமே இது மாதிரி பேசினாங்கன்னா அப்ப அவங்க மேலேயும் இதே போல வழக்கு பதிவு பண்ணா நடவடிக்கை எடுக்கப்படுமா, கைது செய்யப்படுவார்களா? அப்ப காவல்துறை எப்படி பார்ஷியலா செயல்படுதாங்கிறத அப்ப தெரியும் நமக்கு. ஓகே மேம். அப்படி பார்க்கும்போது நாமளே இந்த சோஷியல் மீடியா நிறைய பார்க்க முடியுது. தாவேக்காவை சேர்ந்தவர்களே வந்து நிர்வாகிகளே வந்து பெண்களுக்கு கொச்சையா பேசுறதையும் நம்மளால பார்க்க முடியுது மேம். அப்ப அதுக்கெல்லாம் என்ன மேம் பண்ண முடியும்? யார் பேசினாலும் தப்பு தான். இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். சோசியல் மீடியால ஃபேஸே கூட போடாம, ஐடி எதுவும் இல்லாம, ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு எவனோ மூலாந்தர நாலாந்தர பேசுற எவனோ ஒருத்தன் பேசுறானா, அதுவும் ஒரு தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் மேடை போட்டு பேசுறதும் ஒண்ணா? பொறுப்பு இருக்குல்ல. இன்னைக்கு இதே தாவேக்கால யாரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ பேசினா நிச்சயமா உங்களுக்கான கண்டனத்தை தெரிவிப்போம். ஏன்னா நீ உனக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துருச்சு. அதுக்கான பொறுப்போட நீ பேசணும். அதை விட்டுட்டு நீ எவனோ ஃபேக் ஐடியில இருக்கிறவங்களாம் அதை பண்றா இதை பண்றான்னு நீங்க ஸ்கிரீன்ஷாட் தூக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க மேலேயுமே தான் நடவடிக்கை எடுக்கிறோம். அவங்களுக்கு தான் நாங்க ரிப்போர்ட் பண்றோம். அவங்களோட தான் டாக் பண்ணி நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப யாரா இருந்தாலும் சரி, பெண்களை இழிவா பேசுறதுக்கு பொதுவெளியில வந்துட்டா அந்த பெண்களை என்ன வேணா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போறதை வந்து யாராலையும் ஏத்துக்க முடியாது. இது கடுமையான கண்டனத்துக்குரியதுதான். அதே மாதிரி இந்த விஷயத்துல வந்து கடைசியா மேம், இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது இந்த ரீல்ஸ் ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்குது. அது இல்லாம முதலமைச்சர் இல்ல, இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே ரீல்ஸுக்கு அடிமையாகி பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆரம்பிச்சது இவங்க தானே, திமுக தானே. போன ஆட்சியில உட்காந்து ஸ்டாலின் அவர்கள் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தார்ல, சத்துணவு சாப்பிட்றதுக்கு ரீல்ஸ், ஸ்கூல் பசங்க 2 பேர் கூட சேர்ந்து ரீல்ஸ் தானே போட்டுட்டு இருந்தாரு. அதான் இது. அதுக்கப்புறம் போய் நின்றுக்கிட்டு குடுகுடுன்னு 2 பேர் ஓடி வந்து, சார் நல்லா சூப்பரா ஆட்சி பண்றீங்க சார் அப்படின்னு ஒரு ரீல்ஸ். அதுக்கப்புறம் இவங்க பிராமணர்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொன்னோன்னா ஒரு பிராமின் அப்படியே குறுக்க வந்து, சார் ரொம்ப என்ன ஆட்சி பண்றேன், ரொம்ப இது பண்றேன், சேமமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமின் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி ரீல்ஸ். அடுத்து இப்ப கூட ரீல்ஸ் போட்டாங்களே, பாத்தீங்களா இல்லையா? இப்ப வந்து அதாவது ஆட்சியில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வந்து பாயம்மா நிப்பாங்க, இந்த பக்கம் மேரியம்மா நிப்பாங்க. ஆனா இப்ப ஆட்சியில இல்லாம தோத்து போனோன்னா பக்கத்துல மாரியம்மா ஒண்ணு நிக்குது, மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு நிறைய பட்டை போட்டு அந்த மாதிரி கையில குடம் வேற வச்சிருக்கிறதுக்கு இந்த பால் குடங்கள் கூட தூக்கி ஸ்டாலின் உங்க தலையில வைப்பாங்களான்னு தெரியல. கையில குடம்லாம் வேற வச்சுக்கிட்டு, அப்போ ஆட்சியில இருந்தீங்கன்னா இந்த பக்கம் பாயம்மா, இந்த பக்கம் மேரியம்மா, தோத்து போயிட்டீங்கன்னா மாரியம்மாவை கூட்டு பக்கத்துல நிக்க வச்சுப்பீங்க. அப்ப இந்துக்களை தாஜா பண்ணி இது பண்ண. அப்ப இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் இது எப்பேற்பட்ட கூட்டம் அப்படின்றத. ரீல்ஸ் போடுறத பத்தி இவங்க சொல்லக்கூடாது. வெள்ளம் வந்து செத்துக்கிட்டு கிடந்தோம், 4000 கோடி பேக்கேஜ் நீங்க சொல்லி வீட்டுக்குள்ளலாம் தண்ணி புந்து. அதுல நீங்க போட்ட ரீல்ஸ் எப்படி தெரியுமா? அதாவது ஒருத்தர் கட்டில படுத்திருக்காரு, ஸ்டாலின் உள்ள நுழையிறாரு, சிஎம் உள்ள வர்றது கட்டில படுத்திருக்கவனுக்கே தெரியலையாம். சிஎம் முன்டார்னு எந்திரிக்கிறாங்க. இந்த கேமரா ஆங்கிள் எங்க இருக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ள இருக்கு கேமரா. அப்போ ஒருத்தன் கேமரா ஒதுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா யாருங்க நீங்கன்னு கேட்போமா இல்லையா? கேமரா ஒதுக்கி ஒருத்தன் கரெக்டா ஆங்கிள வச்சு நீங்க அவனை படுக்க சொல்லிட்டு சிஎம் உள்ள வராராம். யதார்த்தமா சிஎம் உள்ள வந்தா சிஎம்க்கு பின்னாடில இருந்துலையா கேமரா வரும்? சிஎம்க்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்து எடுக்கிறாங்க கேமராவை. அப்ப இப்படிலாம் ரீல்ஸ் போட்டு இது எல்லாத்தையும் பழக்கம் பண்ணது யாரு? நீங்க. அவங்க அங்க வந்து தண்ணியில எல்லாம் இந்த வீட்டுல தண்ணி புந்து செத்துக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ரீல்ஸ். உதயநிதி ஸ்டாலின் நடு இரவில் வந்து செக் பண்ணாராம். உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, இருட்டுலயே எருமமாடு தெரியும். பகல்லே உங்களுக்கு தண்ணி எங்க நிக்குது என்னன்றது ஒண்ணும் புரியாது. இருட்டுக்குள்ள டார்ச் அடிச்சுட்டு வந்து பாக்குறாங்க. இருட்டுக்குள்ள டார்ச் அடிச்சுன்னா என்ன தெரியும் உனக்கு? எங்க தண்ணி நிக்குதுன்னு தெரியும்? இப்படிலாம் காமெடி பண்ணி போனதோட நீங்க ரீல்ஸ் போட்டீங்கல்ல, அப்ப இப்ப என்ன அடுத்த ரீல்ஸ் போட்டா உங்களுக்கு எரியுதா? அப்ப நீங்க செஞ்சது தானே நீங்க அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நாங்க அதையும் தான் கண்டிச்சுட்டு இருக்கோம். எப்பா ரீல்ஸ் போடுறதை நிறுத்துக்கப்பா. விஜய் அவர்களோட ரீல்ஸ் முகம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த கிண்டியில போயிட்டு அந்த மெட்ரோவை வந்து பார்வையிடுறாரு.
அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க அந்த இதை இப்படி பாக்கெட்ல கை வச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. மெயின் ட்ரோன் பறந்து ட்ரோன் ஷாட் எடுக்கிறாங்க. சில பாதுகாக்கப்பட்ட இடங்கள்னு இருக்கு. அந்த கிண்டிக்கு பக்கத்திலே ஏர்போர்ட் இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து இந்த ஏரியா இந்த சரௌண்டிங் ஃபுல்லா வந்து ட்ரோன் ஃப்ரீ ஜோன் அது. அந்த ஜோனுக்குள்ள ட்ரோன் பறக்கக்கூடாது. இல்ல இதாவது இவருக்கு தெரியணும். இல்ல கூட இருக்க அதிகாரிகளாவது சொல்லணும். உங்களுக்கு கூட கேமரால எல்லாம் ஆங்கிள் வச்சா பத்தாது. ட்ரோன்ல ஆங்கிள் வச்சு உங்களுக்கு ரீல்ஸை போடணும். அந்த அளவுக்கு தாவேக்கால பைத்தியம் முத்தி திரியிறாங்க. சரி என்ன பண்ண முடியும்? நமக்கு வந்ததெல்லாம் இப்படித்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் என்ன பண்ணணும்? ஐயோ சாமிகளா, ஆண்டிக்கு வச்சது 5 குருடாடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வர்றதெல்லாம் இப்படியே இருந்தா நம்ம என்னதான் செய்ய முடியும்? சரி ஓகே, அவங்க ஏதாவது பண்றாங்க, ஏதோ லஞ்சம் வாங்காதேங்கிறாங்க. என்னதான் வாயில சொல்றாரு, நடக்குதா அப்படின்றதையாவது நம்ம பார்க்கணும். அப்ப ரீல்ஸை பத்தி பேசுறதுக்கு உதயநிதி அவர்களுக்குள்ள எந்த தகுதியுமே கிடையாது. மேம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். உங்கள் பொண்ணான நேரத்திலே மிக்க நன்றி மேம். நன்றி.